பாக்யராஜ் சார் நடித்த கடைசியான சில திரைப்படங்களில் இதுவும் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதான் போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் கான்டாக்டில் இருந்தவர் இன்றைக்கி இல்லை. அவர் என்ன சொல்கிறது, டாடாலையும் சரி, இப்போ இதுலேயும் டார்க்லேயும், டாடாவில் கூட எனக்கு முதல் என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு டே அவரோட ஷூட் பண்ணும்போது அவர் டைலாகே கிடையாது. ஃபஸ்ட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டேன். அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர். அவர் கேட்டே இருக்கேன், டைலாக் இருக்கா இல்லை சார்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ 2வது சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அதில் பக்கமாக வசனம் இருக்குது. நான் வசனத்தை கொடுக்குறேன். அவர் பக்கத்துலேயே உள்ள அவர் கேரவன் போகிற பக்கத்தில் இன்னொரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கார், இதுக்கு அப்படியே பேரலாக. நான் அதை அவாய்ட் பண்ணுறேன், இல்லை சார் வேணாம் சார், அது பண்ணுவேன்னு வந்து ஸ்டப்பனாக பண்ணுறாரு. அப்போது நானும் சொல்லி யோசிச்சுக்காங்க, ஏதோ பெரிய டேரக்டராக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் இல்லை சார் அப்படி இப்படின்னு சொல்லதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஷார்ட் ஆரம்பித்து முடியறதுக்குள்ளே என்ன ஒரு டைரக்டர் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்றைக்குமே அவர்கிட்ட நான் பேப்பரை கொண்டு போனதே இல்லை. எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் அவரோட வேர்ஷன் கொடுப்பாரு. அவரோட போர்ஷன் டைலாக் ரைட்டர் அவர் தான். அது என்ன வேணும்னு சொன்னால் அதை எழுதிடுவார். அதே மாதிரி தான் டார்க்லேயும் பண்ணார். டார்க்கில் கல்யாண் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது சொல்லு, இல்லைடா என்ன வேணும்னு சொல்லு, ஏன்னா நம்மளுக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒன்று வந்து ஃபோக்கஸாக அதை வச்சுட்டு இதுதான் வேணும்னு நம்ம எழுதி வச்சுருப்போம். ஆனால் நான் ஒரு கதையாக கேட்டு அவர் அதில் ஒன்று கொடுப்பாரு, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். டாடாவில் வெறும் அவர் ஒரு 3 நாள் தான் நடித்தார். டார்க்கில் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவர் கூட. ரொம்ப என்ன சொல்கிறது, அது அவர் ஏன் ஷாக்கிங்காக இருக்குன்னா, அவர் இறந்து போனது எனக்கு சில பேர் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். மேபி அவர் ஏஜுக்கான ஒரு செயல்பாடு இல்லை அவர் இன்னும் அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதே இளைஞராக தான் நான் கடைசி வரைக்கும் அவரை பார்த்துட்டு இருந்தேன். அவர் அது எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு அதெல்லாம் வரும்ன்றதெல்லாம் கூட நான் நம்பலை. ஸோ அவர் இறந்த அன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு நரேஷன் இருக்குது. அது வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். இறந்த அன்னைக்கு அந்த நியூஸ் கேட்டுட்டு காலைல 10 மணிக்கு நியூஸ் தருது, 11:30 மணிக்கு நான் ஒரு கதை சொல்லணும். அந்த கதையை நான் பல பேர்கிட்ட பல ரூபத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே சொன்னதில்லை. இந்த ஆஃபீஸில் உட்காந்தவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த கதையை கேட்டாங்க. அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கேன். பட் அவ்வளோ அழகாக என் வாழ்க்கையில் அன்னைக்கு கதை சொன்ன மாதிரி நான் யாருக்கிட்டையும் கதை சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி அவர் எனக்குள்ளே இருந்தாரோ என்னவோ தெரில, அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவர் இந்த படம் ரிலீஸ் அப்போவும் சரி, என்னன்னைக்கும் நம்மளோட எங்களோட இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு இந்த படம் ட்ரிபியூட். ஏன்னா சின்ன பசங்கன்னு பார்க்காம எங்களுக்காக என்னென்னலாம் இறங்கி செஞ்சு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணவே தேவையில்லை, அவ்வளோ பண்ணார் இந்த படத்துக்காக. நிறைய எங்களை டாலரேட் பண்ணிக்கிட்டார். குழந்தைங்களா பார்த்தாரு. அவங்க பசங்க ஜெயிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் அவருக்கு இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஸோ அவருக்கு இந்த படம் வந்து டீம் சார்பாக ஒரு ட்ரிபியூட்டாக நாங்கள் இந்த படத்தை நாங்கள் கொடுக்குறோம். அவர் நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் வாழ்க்கையிலலாம் அவர் இருந்திருக்காருன்றது எங்களுக்கு ஒரு பெரிய அதை விட பாக்கியம் கிடையாது. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியாக பண்ணிட்டேன். என்னென்னா கடைசி நாள் ஷூட் அப்போது அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா டாடாவில் நான் விட்டுட்டேன். ஏதாவது ஒன்று அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்றைக்கி அவர் போட்டிருந்த செருப்பு ஏதோ அவருக்கு கால்வலின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கடகடன்னு பக்கத்தில் ஓடி போய் இங்கே இருக்கார் ப்ரொடியூசர், நானும் அவர் தான் பக்கத்தில் போயிட்டு ஒரு செருப்பு ஞாபகத்தில் ஒரு செருப்பு அவருக்காக வாங்கிட்டு வந்து நான் என் கையால் அதை அவருக்கு போட்டு விட்டேன். அவர் காலை பிடிச்சி. ஸோ கடைசியாக அதுதான் கடைசியாக நான் அவரை பார்த்தது. அவர் செருப்பு போட்டு விட்டு தான் கடைசியாக நான் அவரை பார்க்குறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.